ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம வந்து ஆல்ரெடி யூனிட் 6ஓட வேர் டு ஸ்டடி அப்புறம் வந்து எப்படி படிக்கணும் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம யூனிட் 5ஓடது பார்க்க போகிறோம். யூனிட் 5 வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. 2 யூனிட் முன்னாடி வந்து இது 2 யூனிட்டாக இருந்துச்சு ஒரு சிலபஸில். எக்கனாமிக்ஸ் தனியாக ஒரு யூனிட், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக ஒரு யூனிட் இருந்துச்சு. இப்போ ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு யூனிட்டாக யூனிட் 5 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து எனக்குமே கஷ்டம் தான். நான் வந்து பயோமேக்ஸ் 12th பயோமேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டு. ஸோ வந்து எனக்கு எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு சுத்தமாகவே ஐடியா இல்லை. நான் நினச்சேன், ஐயோ இதுக்கு ரொம்ப வந்து நிறையா கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், அப்படி தெரிஞ்சிருக்கணும், இப்படி தெரிஞ்சிருக்கணும், நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தெரியாது, ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்தேன் ஸ்டார்டிங்கில். ஆனால் அந்தளவு பயப்படுற அளவு எக்கனாமிக்ஸ் இல்லை. நம்ம ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணது ரொம்ப கம்மியான சோர்ஸ் தான். ஏன்னா போன சிலபஸில் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு இவ்வளோ வெயிட்டேஜ் கிடையாது. இந்த சிலபஸில் வந்து வெயிட்டேஜ் நிறையா இருக்குது. ஐம் ஸோ சாரி, நான் வந்து 1 வீக்காக எந்த வீடியோவுமே போடலை. நான் இன்னைக்கு வந்து யூனிட் 5ஓட வேர் டு ஸ்டடி பார்த்துடலாம். நான் இது இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, எக்கனாமிக்ஸ் வந்து எனக்குமே கஷ்டமாக தான் இருந்தது. இப்படின்னா நான் வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் மட்டும்தான், ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் சுத்தமாக இல்லை. எக்கனாமிக்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து படிக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து 12th பிள்ளைங்க எல்லாம் கேட்டிருக்கேன், எக்கனாமிக்ஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு போய் ஒரு 12th பிள்ளைகிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன், எப்படி சொல்லு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வெறும் கான்செப்ட் மட்டும் நமக்கு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், தன்னால போதும். எக்கனாமிக்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட திறமைக்கு அப்பாற்பட்ட கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வந்து இப்போ நான் என்னென்ன சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணேன்னு சொல்லிடுறேன். சரி, நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5-year பிளான் மாடல்ஸ். இப்போ இதுக்கு வந்து நான் எப்படி ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணேன்னா, நான் சிலபஸ் டாபிக் வைஸ் போகலை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா 6th இருந்து 10th வரைக்கும் இருக்க எக்கனாமிக்ஸை வந்து இருக்கும்ல எல்லா லெசனையுமே நான் படிச்சிட்டேன். எப்பயுமே நான் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பிக்க போறேன்னா 6th இருந்து 10th வரைக்கும் இருக்க எல்லாத்தையுமே நான் தனியாக எடுத்து கம்பைல் பண்ணி வச்சிட்டேன். அது ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிடுவேன். அப்போ வந்து எனக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ டேக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் 7th ஸ்டாண்டர்ட் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. டேக்ஸ் டாபிக் சில இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸாகவே இருக்கும். ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து ஒருவேளை கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு வந்து கான்செப்ட் கொஞ்சம் கம்மி தானே மற்றவங்களெல்லாம் விட. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் அதில் 6th இருந்து 10th வரைக்கும் ஃபுல்லாக படிச்சு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவேன்னா, 11th எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். ஆனால் 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 1, அந்த லெசன் 1 வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஆனால் மோஸ்ட்லி இது யாருமே படிக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி சயின்ஸில் வந்து யூஸ் ஆகும், அதில் எப்படி யூஸ் ஆகும், நிறைய ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நிறைய பேர் படிப்பாங்க, சிலர் வந்து அது வேண்டாம் சிலபஸில் இல்லை அப்படி சொல்லி படிக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து அதை எப்பயுமே படிச்சிருவேன். எக்கனாமிக்ஸ்னு எடுத்தாலே அந்த 6th இருந்து 10th வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து 11th லெசன் 1 அது படிச்சிருவேன். அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் ஓல்டு புக் யூஸ் பண்ணுறேன்னா நியூ புக் யூஸ் பண்ணுறேன்னு. நான் யூஸ் பண்ணுற எடிஷன் வந்து 2020ஓட எடிஷன். 2020ஓட எடிஷன்னா 2019 ரிலீஸ் பண்ண எடிஷனோட ரிவைஸ்டு தான் 2020ஓடது. ஓகேவா? இப்போ வந்து நான் டாபிக் வைஸ் சிலதுக்கெல்லாம் சொல்கிறேன், சிலதுக்கெல்லாம் வந்து நான் புக் வைஸ் சொல்கிறேன். இப்போ டாபிக் வைஸ்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி தான் நான் சொன்ன 11th ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேவா? 5-year பிளான் மாடல்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஸ்கூல் புக்கில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் 8th லெசனில் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. 11th ஸ்டாண்டர்டில் தான் ஆனால் 5-year பிளான்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் கூகுளெலாம் வந்து 5-year பிளான்ஸில் எந்தெந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கு இன்னொரு பேர் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் அந்த டைம்லலாம் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்துச்சு இந்தியாவில் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு நோட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நான் வேணா லாஸ்ட் வந்து அந்த ஜஸ்ட் எப்படி எழுதணுங்கிறது காட்டுறேன். சில பேர் வந்து நோட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? எவ்வளோ நோட்ஸ் எழுதி வச்சிருப்போம், அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்க முடியுமா? ஸோ நான் எப்படி எழுதுறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளானிங் கமிஷன், நித்தியோயிக், இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும். அது போக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கணும். இந்த டாபிக்னா இந்த டாப்பிக்கில் வந்து எப்படியெல்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 11th புக்கு, 12th புக்கு, 6th இருந்து 10th வந்து பேசிக் நாலேஜுக்காக. இது வந்து ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து வர்றதுல நம்ம வந்து இப்போது இதில் 20 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் 10 எக்கனாமிக்ஸ் 10 அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கும், இல்லை 5 எக்கனாமிக்ஸ் 15 அட்மினிஸ்ட்ரேஷனாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இதில் ஒரு 2 கொஸ்டின் மிஸ் ஆகுமே தவிர மீதி கேட்குற எல்லா எக்கனாமிக் கொஸ்டினுமே நம்ம வந்து போட்டு முடிஞ்சிடும். ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசியில் 12th இருக்குது. 12th வந்து எந்த லெசன்லேருந்து இந்த லெசன் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 6th லெசன் 7th லெசன் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அது நான் வந்து லாஸ்ட் பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து லாஸ்டா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த ஒரு பிபிடி மாதிரி நான் போட்டிருப்பேன். அந்த பிபிடி வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நான் யூஸ் பண்ண சோர்சஸ். ஓகேவா? ஜிஎஸ்டி அதே மாதிரி தான். இப்போ நிறைய வந்து வெளியே இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜிஎஸ்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம். முன்னாடியெல்லாம் வந்து எப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ண டேட் என்ன, அப்புறம் எத்தனை ஸ்லாப் இருக்கு, 5 ஸ்லாப் இருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன போயிட்டாங்கன்னா எந்த ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது, எந்த ஐட்டம்ஸுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இருக்கு, அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டீப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம புக்ல எல்லாம் பார்த்தோம்னா வந்து 12th புக்ல ஜிஎஸ்டி இருக்கும், 7th புக்ல ஜிஎஸ்டி இருக்கும். அதனால நீங்க புக்கு தாண்டினதும் போக ஜிஎஸ்டி யூபிஎஸ்சின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் மாதிரி வரும். அந்த நோட்ஸ்ல வந்து உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படிதான் நான் வந்து பண்ணுவேன் ஜிஎஸ்டிக்கெல்லாம். நான் ஏன் இது டாபிக்கா சொல்லலைன்னா, இது வந்து நான் கலந்து படிச்சேன். அதனால வந்து இப்ப டாபிக்கா சொல்றது வந்து வேஸ்ட். ஏன்னா இப்ப நான் வந்து படிச்சதானே உங்களுக்கு சொல்றேன். இப்படிதான் படிக்கணும்னு நான் சொல்லலை, நான் என்ன மட்டும் படிச்சேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? கிரிக்கெட் விளையாடு, அந்த பக்கம் போய் விளையாடு, தட்டிராம போ. 11th எக்கனாமிக்ல 10th லெசன் வந்து ரூரல் ரிலேட்டட் வர லெசன்லாம் இருக்கும். ஸோ நீங்க அதெல்லாம் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். அது நம்ம எக்கனாமிக்ஸ் புக்லேயே சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வித் இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்பயுமே வந்து அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயே ஒன்னாவது கேரண்டியா சொல்லுவேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாம் போற அன்னைக்கு காலையில அந்த ஸ்கீம்ஸ் மட்டும் எடுத்து டக்குன்னு ஒரு தடவை பார்த்துப்பேன். ஏன்னா அதுல இருந்து வர்றதை வச்சு நம்ம ஆப்ஷன் கூட எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும். சுத்தி எப்படியா அந்த 2 பாக்ஸ் இருக்கும், அந்த 2 பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். கேட்குற ஸ்கீம்ஸ் இதுல இருக்க ஸ்கீம்ஸ் மட்டும் தான் கேட்பாங்களான்னா கிடையாது, எந்த ஸ்கீம்ஸ் வேணாலும் கேட்கலாம். ஸோ நீங்க ஜஸ்ட் ரூரல் ரிலேட்டடா அந்த டைம்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். சோசியல் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாமே வந்து ஜென்ரல் டாபிக்ஸ். இப்போ நான் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் மெயின்ஸில் படிச்சிருந்தேன். அதனால எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து பாப்புலேஷனுக்கு என்னன்னா, அதில் பழைய எக்கனாமிக்ஸோட புக் இருக்கும். எப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் நான் வந்து சமச்சீர் செட்டு, அதுக்கு முன்னாடி இருந்த புக்கெல்லாம் இருக்குல்ல எக்கனாமிக்ஸ் புக், அந்த புக்கில் வந்து அப்படியே இது கொடுத்துருப்பாங்க. பாப்புலேஷனோட தியரிஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது வந்து ஜஸ்ட் ஒரு தடவை படிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் வந்து நீங்க ஓல்டு 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ். அடுத்து வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல போயிடும். அதுக்கப்புறம் இது போக அவுட் சோர்ஸ் நான் என்னென்னலாம் எக்கனாமிக்ஸ் படித்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட், யூனியன் பட்ஜெட், அதுக்கப்புறம் தமிழ்நாடு பட்ஜெட், அக்ரி பட்ஜெட், யூனியன், தமிழ்நாடு, அக்ரி, இந்த 3 பட்ஜெட் வந்து கண்டிப்பா படிச்சிருங்க. இப்போ வந்து இந்த வருஷத்துல இருந்தா எக்கனாமிக் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் படிச்சு பாஸ் பண்ண சிலபஸ்ல எக்கனாமிக் சர்வே கிடையாது. அப்போ வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ரிலீஸ் பண்ணல. அது மாதிரி யூனியனோட எக்கனாமிக் சர்வேஸ் வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ண எக்கனாமிக் சர்வேல இருந்து கொஸ்டின் வரதுக்கு 99% சான்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பா ஒரு தடவை படிச்சிருங்க. நான் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அந்த பிடிஎஃப் நான் போட்டிருக்கேன். நான் வந்து அப்புறம் இன்னொன்னு காட்டியிருந்தேன். இப்போ குரூப் 4ல வந்து கொஸ்டின் வந்து அப்படியே எக்கனாமிக் சர்வேல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் கூட ஆயிருந்துச்சு. ஸோ நீங்களே கவனிச்சுக்கோங்க எக்கனாமிக் சர்வேயோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு. அப்புறம் டெலிகிராம் லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல. இப்போ இந்த வீடியோ இருக்குல்ல, வீடியோ வந்து நீங்க ஃபுல் ஸ்கிரீன் வைக்காம ஹாஃப் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர்னு இருக்க ஆப்ஷனை தொட்டிங்கன்னா டைரக்டா வந்து கீழே என்னோட ஹோம் பேஜ் காட்டும். அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்னென்ன லிங்க் எல்லாம் வந்து ஹோம் பேஜ்ல போட்டிருக்கேன்னு காட்டும். அதுல டெலிகிராம் லிங்க் தொட்டிங்கன்னா நீங்க டேரக்டா டெலிகிராம்குள்ள போயிட்டு ஃபைல்ஸ்ல போய் மேல சர்ச் பாக்ஸ்ல சர்ச்னு கொடுத்துட்டு எக்கனாமிக் சர்வே இல்ல லீடர்ஸ் பிடிஎஃப் வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லீடர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சர்ச் பாக்ஸ்ல கொடுத்து நீங்க டைப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 10 பேர் கேட்குறீங்கன்னா 10 பேருக்கும் நான் தேடி எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டேன்ல. ஸோ நீங்களே இனிமேல் பண்ணிக்கலாம். எந்த மெட்டீரியல்னாலுமே நான் டெலிகிராம்ல போடுறேன். ஓகே, யூனிட் 9 அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து ரொம்ப நாய்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ இதெல்லாம் தான் நான் சொன்ன வேர் டு ஸ்டடி. 6th-லேருந்து 10th வரைக்கும் பேசிக் டாப்பிக்கு, 7th-லேருந்து 11th லெசன் வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிருங்க. 12th ஸ்டாண்டர்டில் வந்து கான்செப்ட் லெசன், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிராஃப் எல்லாம் இருக்கும், அந்த லெசன்லாம் விட்டுட்டு கான்செப்ட் இருக்க லெசன் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அது போக உங்களுக்கு வந்து கான்செப்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எய்ம்டிஎன்ல ஆதில் சரோட எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னு, எய்ம்டிஎன் ஆதில் சார் எக்கனாமிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே யூடியூப்பில் அந்த பிளேலிஸ்ட்டு காட்டும். அதில் வந்து கிளியராக எல்லாமே பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு வேணுங்கிறது வந்து அந்த டாபிக் வந்து அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த யூனிட்ஸுக்கெல்லாம் நான் இந்த வீக்கில் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் யூனிட்ஸுக்குலாம் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.